ரொம்ப உயரமான மலையில எதம்பரா ஸூல வந்து ஒட்டகச்சிவிங்கிய வச்சிருந்தாங்க. அத பார்க்குறதுக்கு நாங்க மூச்சு வாங்கி வாங்கி நடந்தோம். நான் போனேன். ரொம்ப நீளமான கழுத்த கொண்ட இந்த ஒட்டகச்சிவிங்கிய பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகா இருந்தது. பச்சை பசேல்னு மலைகளும், மலைகளுக்கு நடுவுல அதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு இடம் அமைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து பக்கத்திலேயே பென்குயின் ராக்ன்னு சொல்லி பென்குயின்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அந்த ஸூல. அழகா ஒரு சின்ன போன்ஸ் செஞ்சு அதில் வந்து பென்குயின்ஸ் எல்லாம் வந்து அழகா நடமாடிக்கிட்டு தங்களுடைய இடம் போலவே அங்கே இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் குளிச்சாங்க, நடந்தாங்க. சிலர் வந்து தத்தி தத்தி இந்த போல் நடந்தாங்க. நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் வந்து இது வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்த விட்டு வரவே மனசு இருக்காது. அவ்வளோ அழகாக இருந்தது. எதம்பரால இருக்க அந்த நேஷ்னல் ஸூ டெல்லி தான் அங்கே போனது. அழகாக பென்குயின் நடக்கிறத பார்த்து ரசிக்கலாம். மனுஷங்களை போலவே தான் இருந்தது. அழகாக படுத்து ஓய்வெடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போசஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸசைஸ் மோட் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. ஏன்னா ஒரு பென்குயின் இல்லை, ஒவ்வொரு பென்குயினுமே வந்து ஒவ்வொரு செய்கையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ரசிக்கும்போது வந்து மனசு லேசாகுது. அழகான ஒரு காட்சி பென்குயின்ஸை பார்த்து ரசிக்கிறது. இந்த ஒரு பென்குயின் வந்து இப்படி நடக்க, ஒரு பென்குயின் வந்து படுத்து இளைப்பாற, மனுஷங்களை போலவே தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஒருத்தர் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு இதமான ஒரு இடமாக இருந்தது ஸூல. அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு பென்குயின்ஸ் கூட்டம் பார்த்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன்.